ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈரோடு அம்மாச்சி சமையல். இது நம்ம வீட்டு சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெண்பொங்கல். ஹோட்டல்லலாம் இருக்கும் இல்லைங்களா, அது சூப்பராக இருக்கும். அதே மாதிரி பொங்கல் நம்ம வீட்டில் இன்றைக்கி எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் 400 கிராம் பச்சரிசி எடுத்து தண்ணியில் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு 150 கிராம் பாசிப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ இந்த பாசிப்பருப்பை நம்ம என்ன பண்ணுவோம், கொஞ்சமாக சூடு பண்ணிக்கலாம். சூடு பண்ணிவிட்டு பண்ணோம்னா பொங்கல் வந்து பிசுக்கு பிசுக்குன்னு இல்லாமல் ரொம்ப நல்லா இருக்குங்க. நம்ம லேசாக வறுத்துக்கிட்டோம்னா போதும். அப்படி நம்ம வறுத்துட்டு செஞ்சோம்னா பாசிப்பருப்பு அந்த பொங்கல் வந்து நல்ல வாசமாக ரொம்ப நல்லா இருக்குங்க. 400 கிராம் பச்சரிசியை தண்ணியில் போட்டு ஊற வச்சுருக்கேன். அது ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிங்கன்னா போதும். இப்போ அதை இதில் போட்டுக்கலாம். சும்மா ஒரு கலக்கி விட்டுட்டு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், அரிசிக்கு மட்டும்தான் நான் வந்து தண்ணி ஊற்ற போகிறேங்க. நம்ம பாசிப்பருப்பை அளவு எடுத்துக்க வேண்டாம். அப்போ வந்து ஒரு டம்ளருக்கு 4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த டம்ளரில் வந்து 2 டம்ளர் எடுத்துருக்கோங்க. அரை கிலோ அரிசி எடுத்துருக்கோம். இப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், 8 டம்ளர் தண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ 8 டம்ளர் தண்ணி நான் ஊற்றிட்டேன். பாருங்கள், இதில் நம்ம என்ன பண்ணுவோம், கொஞ்சமாக ஜீரகம் போட்டுடலாம். ஜீரகம் போட்டோன்னா நல்லா மனம் ரொம்ப நல்லா இருக்குங்க பொங்கலுக்கு. இந்த பொங்கலுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுடலாம். இதில் கொஞ்சமாக இஞ்சி வந்து நம்ம போட்டோம்னா நல்ல வாசமாக ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வெயிட் போட்டு விட்டுறலாங்க. 4 விசில் வந்து ஒரு 5 நிமிஷம் ஸ்லோ பண்ணி எடுத்தோம்னா நமக்கு கொலன்னு பொங்கல் சூப்பராக வருங்க. நம்ம வந்து தாளிக்கிறதுக்கு தேவையான நெய் ஊற்றிக்கலாம். சின்ன கரண்டியில் ஒரு கரண்டி ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றிக்கோங்க. அப்போ பொங்கல் வந்து ரொம்பவும் ஒரு மாதிரி இறுகி போகாமல் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு 2 இன்ச் அளவுக்கு இஞ்சி எடுத்து நம்ம பொடியாக நறுக்கி வச்சுக்கலாம். இந்த மாதிரி அதை இதில் போட்டுடலாம். அப்புறம் மிளகு 1 ஸ்பூன் முழு மிளகு போட்டுக்குவோம். அதுக்கப்புறமா பொடிச்சு வச்சது ஒரு 10 மிளகு எடுத்து பொடிச்சு வச்சுருக்கோம், அதையும் போட்டுடலாம். ஜீரகம் 1 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. ஒரு 15 முந்திரி பருப்பு அதை நம்ம போட்டுக்கலாம். மிளகு இந்த மாதிரி தட்டி போட்டு தாளிக்கும் போது ரொம்ப நல்லாயிருக்குங்க டேஸ்ட்டு. நல்லா ப்ரௌன் கலரில் ஆயிடுச்சு. இப்போ நம்ம கருவேப்பிலையை போட்டுடலாம். பெருங்காயத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். கொத்தமல்லி தலையும் போட்டுருவோம். அவ்வளோதாங்க, தாளிப்பு இவ்வளவு தான். இப்போ இந்த பொங்கல் எப்படி ரெடியாக இருக்குன்னு பார்ப்போம். இப்போ நல்லா கொலன்னு நல்லா வந்திருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், நம்ம இப்படியே ஊற்றிடலாங்க. சூப்பரான பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கும் அருமையான பொங்கல் ரெடி ஆயிருங்க. இந்த மாதிரி பொங்கல் செஞ்சு வச்சுட்டு ஒரு தேங்காய் சட்னியும் சாம்பாரும் வச்சுட்டு சாப்பிட்டோன்னு வைங்களேன், ரொம்ப அருமையாக இருக்குங்க. இதே மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.